பங்குனி உத்திரம் ஸ்பெஷல் வீடியோ. பங்குனி உத்திரம் இன்னைக்கு சொல்லுங்க. பங்குனி உத்திரம் வந்து திங்கக்கிழமை 25ஆம் தேதி காத்தால 10:40 வரைக்கும் உத்திரம் இருக்குது. திதி வந்து 12:30 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி வரதை வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கொண்டாடலாம். ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை வந்து 25ஆம் தேதி. 17ஆம் தேதி பங்குனி உத்திரம் அந்த இது ஆரம்பிச்சது பிரம்மோற்சவம். 9வது நாள் வந்து கணக்கு வந்து 25ஆம் தேதி கரெக்டாக முடியும் திங்கக்கிழமை. சேர்த்தி சேவை வந்து ஸ்ரீரங்கத்தில் 25 திங்கக்கிழமை. நம்ம வந்து பிரசாத் அகர்வாட் செல் என்னென்னா பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா பைத்தம் பருப்பு ஜவ்வரிசி போட்டு திருக்கணும். அது பைத்தம் பருப்பு ஒரு கப்பு அலும்பி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஒரு கப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். 2-3 hours ஊற வச்சுருக்கேன். அதை அதனால குண்டு குண்டாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டுருக்கேன். வெல்லம் வந்து 2 கப் எடுத்துருக்கேன். கோபுரமாக 2 கப். இப்போ தலை தட்டி இருக்குது இந்த பைத்தம் பருப்பு. இது மாதிரி பைத்தம் இது வந்து 2 கப்பு கோபுரமாக. அப்புறம் வந்து இது பருப்பு இது பாதாம் வச்சுருக்கேன். திராட்சையும் போடலாம். இது பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் ரெண்டு வேக வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. எல்லாத்தையும் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சதுனால 2 ஒன்றா டயத்துக்கு வந்துடும். அது பைத்தம் பருப்பு வந்து அலமீன் இருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். வந்து சேர்த்து சேர்த்து சொல்லுங்கள். இந்த பைத்தம் பருப்பும் ஜவ்வரிசி 2 நல்லா வேக முடியும். அது ஒரு 15 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. வேகட்டும். இது வேணும்னா அப்படியே பாலில் கூட வேக வைக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பங்குனி உத்திரம் பற்றி ஃபஸ்ட் பங்குனி உத்திரம்னா என்னன்னு சொல்லுங்க. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வந்து பங்குன மாதம் சொல்லுவோம்ல. இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அதில் பௌர்ணமி என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து பங்குனி. இந்த பங்குனி உத்திரம்னு பார்க்கும்போது இந்த தெய்வ திருமணங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் நடந்தது வந்து இந்த பங்குனி உத்திர நாளில் தான். ஒரு சமயங்களையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சிவபெருமான் பார்வதி, முருகன் தெய்வானை, இது மாதிரி ஆண்டாள் ரங்கமண்டார். இதில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து சேர்த்தி சேவை பெரிய பெருமாளுக்கும் ரங்கநாச்சியாருக்கும் சேர்த்தி சேவை. இந்த மாதிரி தெய்வ திருமணங்கள்லாம் நடக்கிற நாள் வந்து பங்குனி உத்திரம். இந்த தடவை வந்து திங்கக்கிழமை வருது. ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் வந்து நடக்கிற அந்த வைபவத்தை சேர்த்தி சேவைன்னு தான் சொல்லுவோம். அது வந்து சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். கல்யாணம் கிடையாது அன்னைக்கு. இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு சீதா கல்யாணமும் உண்டு. அதுவும் இந்த திருமணங்கள்லாம் ஒன்று இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாச்சியார் வந்து அவதரித்த நாள் வந்து இந்த பங்குனி உத்திரம். திருமண நாள் கிடையாது. ஸ்ரீரங்கத்திலே இருக்காங்க யாரு? ரங்கநாச்சியார். யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கா? ரங்கநாதனை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பெரிய பெருமாளை எதிர்பார்த்துட்டு இருக்கா. இந்த பெரிய பெருமாள் எங்கிருந்து வர்றார்? அயோத்தியிலிருந்து வர்றார். பிரம்மன் சேவிச்சு அந்த விக்கிரகத்தை வந்து ஸ்ரீராமன்கிட்ட கொடுக்குறார். ஸ்ரீராமனுடைய இக்ஷ்வாக்கு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துல கொடுக்குறாரு. அந்த குளத்துல இருக்கவாள்லாம் வந்து சேவிச்சு கடைசியில் ஸ்ரீராமன் இந்த பெருமாளை சேவிச்சு வழிபட்டு இருக்கார். அப்போ விபீஷணன் வந்து இந்த பெருமாளுடைய அழகை பார்த்து இந்த பெருமாள் எனக்கு வேணும் கேட்க ஸ்ரீராமன் வந்து விபீஷணன் கையில் கொடுத்து விபீஷணன் வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணது இந்த பெருமாள். தானா வேணும்னு இங்கே வந்து, ஏன்னா ரங்கநாச்சியார் அங்கே இருக்கான்னு பெருமாளுக்கு தெரியும். அந்த ரங்கநாச்சியார் அவதரித்த நாள் வந்து இந்த பங்குனி உத்திரம். வருஷத்துல 365 நாள்ல இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 2 பேரும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுப்பான். அதனால சேர்த்தி சேவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேர்த்தி சேவை அன்னைக்கு மட்டையடி திருவிழாவும் நடக்கும். பெருமாளுக்கு மட்டை அடி விழும். யாருக்கிட்ட இருந்து? தாயார்கிட்ட. எதனால? உறையூர்னு பக்கத்துல, திருச்சி பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, அங்க வந்து கோமலவள்ளி தாயார். கோமலவள்ளி தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம். இதுக்காக பெருமாள் அங்கே போயிருப்பார். அங்கே போகும்போது
ரங்கநாச்சியார்கிட்ட சொல்லாமல் போயிடுவார். ரங்கநாச்சியார் தான் அந்த கோமலவள்ளிக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே. ஆனால் இவ தாயாருக்கு சொல்லாமல் பெருமாள் மட்டும் அங்கே போயிடுவார். போயிட்டு ஆற்றுல இருந்து ரிட்டர்ன் வரும்போது ரங்கநாச்சியார் ஆற்றுல போட்ட மோதிரத்தை அங்கே விட்டுட்டு வந்துடுவார். உறவுகளை விட்டு வந்துடுவார். இங்கே வந்து காவிரி ஆற்றங்கரெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆத்தங்கரை தாண்டினதுக்கப்புறம் கையில் பார்த்தா ரங்கநாச்சியார் ஆற்றுல போட்ட மோதிரம் இல்லை, உறையூர் கோமலவள்ளி ஆற்றுல போட்ட மோதிரம் மட்டும்தான் இருக்குது. புது மோதிரம் தான் இருக்குது, பழைய மோதிரம் இல்லை. இவரெல்லாம் பெருமாள் என்ன பண்ணுவார், எல்லாரும் நின்று ஆண்டுவார். எல்லாம் நின்று கொண்டு எல்லாம் அந்த காவிரி ஃபுல்லாக தேடுங்க. பழைய மோதிரம் என் கையில் இருந்த பழைய மோதிரத்தை காணும். எல்லாம் தேடுன்னு தேடுவா. ஆற்றுக்குள்ளே ஆத்தங்கரை எல்லாம் தேடுவா, கிடைக்காது. அது எப்படி கிடைக்கும், அது மாமியாத்துல இருக்கு, தேடி கிடைக்காது. சமயம் வேற ஆயிடுத்து, அங்கே போனால் உள்ளே விட மாட்டான். யாரு, ரங்கநாச்சியார். சரி வந்து ஆனது ஆகி கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுவான். நேரம் இங்கே வந்தால் ரங்கநாச்சியார் நாழிகேட்டான் வாசலில் நிற்பார். அந்த வாசலுக்கு பேர் நாழிகேட்டான் வாசல். அங்கே வந்து ஏன் இவ்வளோ நாழி அப்படிம்பா. எப்போவுமே பெருமாள் லேட்டாக வந்தால், எப்போ லேட்டாக வந்தாலும் சரி, ஏன் இவ்வளவு நாழி அப்படின்னு அங்கே தான் நிற்பான். அந்த வாசலை தாண்டி வெளியே வர மாட்டான் தாயார். நாழிகேட்டான் வாசலில் நின்றுட்டா. பெருமாளை பார்த்தோன்னே படார்னு கதவை சாத்தின்ட்டான். இவர் ஏற்கனவே எப்பவுமே லேட்டாக வரவர் இன்னைக்கு இன்னொரு மோதிரத்தை தேடி இன்னொரு லேட்டு. அதனால ஒன்றும் பேச்சுவார்த்தையே கிடையாது, படார்னு கதவை சாத்தினான். பெருமாள் போய் கதவை தட்டி கட்டி பார்ப்பார், ஒன்றும் நடக்காது. அப்போ பெருமாளுடைய தொண்டர்கள் அந்த பக்கம், ரங்கநாச்சியாருடைய தாயாருடைய தொண்டர்கள் எல்லாரும் இந்த சேர்த்தி சேவை அன்னைக்கு பல்லக்கில் பெருமாளை வச்சுட்டு கதவை தட்ட, தாயார் கதவை திறக்கிற மாதிரி திறந்து திருப்பி கதவை மூட, இப்படி நடக்கும். பெருமாள் என்னென்னவோ சொல்லி பார்ப்பார். எங்க போனேன் அப்படின்னு கேட்பான். கண்ணுலாம் ஏன் செவந்திருக்கு, குதிரையில வந்தேன், குதிரையில வரும்போது ஒரே புழுதியா இருந்தது, கண்ணு சார்ந்திருக்கு அப்படிமா. இப்படி ஒன்றுன்னா சொல்லுவார். எதுக்குமே வந்து தாயார் வந்து ஒத்துக்க மாட்டான். இவர் எவ்வளவோ சொல்லி பார்ப்பார். உள்ள இருந்து பக்ஷணம், வாழை மரம் எல்லாம் வந்து விழும் இவர் மேல, பெருமாள் மேல கோவத்தில். அங்கே பார்த்தா அந்த பல்லக்கில் தலையெல்லாம் கலைஞ்சு தோள்பட்டையில் வாழை மட்டை அதெல்லாம் தொங்கின்னு உட்காந்துப்பார். அப்போது கரெக்டாக நம்மாழ்வார் வருவார். நம்மாழ்வார் வந்து ரங்கநாச்சியாருக்கு அண்ணா மாதிரி, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நம்மாழ்வார் வருவார். நம்மாழ்வார் பெருமாளை பார்ப்பார். பெருமாளை பார்க்கும்போது அவர் மனசுக்குள்ள தோணும், எப்பேற்பட்ட ஆள் இன்னைக்கு திரைமறைவில் தலையை மட்டும் அப்படி காமிச்சுண்டு இருப்பார் பெருமாள். அப்போ பெருமாள் சொல்லாமல் சொல்லுவார், அது வேற இது வேற, நீ வந்த வேலையை மட்டும் பாரு, சமாதானப்படுத்திப்போ அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்மாழ்வார் போய் தாயார்கிட்ட போய், எப்பேற்பட்ட ஆள், நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே கோமலவள்ளியை பார்க்க போனார், பார்க்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுது, இப்படி வாசலில் நிற்க வைக்கலாமா, பெருமாளை பார்க்கறதுக்கு இந்த லோகமே காத்துருக்கு, உன்னைய பார்க்கறதுக்காக அவன் காத்துட்டு இருக்கார் வெளியே, அதனால கொஞ்சம் மனசு இறங்கி உள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாச்சியார் வந்து பெருமாளை பார்ப்பான். பார்த்தோன்னே பெருமாள் ஒரு அழகாக ஒரு சிரிப்பு சிரிப்பார். திருப்பி அந்த சிரிப்பில் மயங்கிடுவான். கூப்பிட்டுக்கா உள்ள சொல்லி கூப்பிட்டுப்பான். அந்த நாளுக்கு தான் சேர்த்தி சேவை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வருஷம் வருஷம் இது நடக்கும். 364 நாட்களுமே தனியாக தான் இருப்பான். சேர்த்தி சேவை அன்னைக்கு சேர்ந்து காட்சி கொடுப்பான். அந்த சேர்த்தி சேவை அன்னைக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்த உடனே தாயாருடைய முன்னிலை பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு காத்திருந்து சரணாகதி பண்ணவர் யாரு? ஸ்ரீ ராமானுஜர். இதே காட்சி அப்படியே ராமாயணத்திலையும் நடந்தது. ராமாயணத்திலையுமா? ஆமா, இதே காட்சி சொல்லுவாங்க. சொல்லுங்க. டைம் இல்லை, வேகட்டும். ஜெவர்ஸ் இருந்துச்சு, இந்த வேகணும். இப்போ அப்படியே இது போட்டு குங்குமப்பூ போட்டுறேன், அந்த கலருக்கு வந்துடும். நீ சொல்லு. இதே காட்சி எப்போ ராமாயணத்தில்? ராமன் காட்டுக்கு போகிறதா உறுதியாயிட்டு அவன் அம்மாட்டெல்லாம் சொல்லி விடைபெறத்துக்காக வந்து சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ சீதாதேவி வரா, வந்து நின்றுண்டு வாசலில் நின்றுண்டு, நானும் உங்களோட வருவேன்
அப்படிங்கிறான். ராமன் சொல்கிறான் காடு சுடும் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் நீ இல்லைன்னா இந்த நாடே சுடும், காடு சுடுங்கிறியே அப்படிங்கிறான். நீ உங்கள் அம்மாவுக்கு என்ன சொன்ன? அம்மாவுக்கு வந்து அப்போ தான் ராமன் சொல்லிட்டு வந்துருக்கான் அப்பா எங்கே இருக்காலும் நீ அங்கே இருக்கணும், அதான் முறை அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இப்போ எனக்கு மட்டும் வேறு நியாயமா? நீ எங்கே இருக்கணும், நான் அங்கே தானே இருக்கணும் அப்படிமா? ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்பாவை சொல்லுவா சீதா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு, சரியாக சொல்லிட்டேன்னா நீ போயிடு, சரியாக சொல்லலைன்னா நான் உங்க கூட வருவேன் அப்படிமா சீதா. சரி, என்ன கேள்வி கேட்கணும்? சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன அப்படிமா சீத்தை. ராமனை பார்த்து ராமன் அப்படி சீத்தை அப்படி மேலிங்கம்மா பார்ப்பான். 12 வருஷம் வசிஷ்டத்தை படிச்சுட்டு வந்தேன், விஸ்வாமித்திரோட பெட்டு ஸ்டூடெண்ட்டு நான். இப்படி ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி கேட்டுவிட்டு நீ மாட்டின்ட்டிய, நான் பதிலை சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன், நீங்கள் அரண்மனையில் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கம்னா நல்லது செஞ்சவாள்லாம் போவா, நரகம் அப்படின்னா பாவம் செஞ்சவெல்லாம் போவா, அங்கே எண்ணெய் சட்டிலாம் இருக்கும், அதில் போட்டு வறுத்து எடுப்பான். சரி, பதில் சொல்லிட்டேன், வழியை விட நான் கிளம்பணும் அப்படின்னு சீத்தை சிரிப்பான். இது சிலபஸில் இருக்கிற பதில், இது வாழ்க்கைக்கு அந்த பதில் கிடையாது. சொர்க்கம் அப்படின்னா யாருக்குன்னு நீ கேட்கணும். ஒருத்தருக்கு ஒரு பதில் இருக்கும். எனக்கு வந்து நீ சொர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா நீ இருக்கிற இடம், என்கிட்ட நீ நரகம் எது அப்படின்னு கேட்டா நீ இல்லாத இடம், அவ்வளோதான் எனக்கு பதில். இந்த எண்ணெய் சட்டிலாம் எனக்கு தெரியாது. நீ இங்கே இருந்தா எனக்கு சொர்க்கம், நீ காட்டில் இருந்தா அது சொர்க்கம், நீ எங்க இருக்கியோ அதான் எனக்கு சொர்க்கம். ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, பட்டி படிக்கலாம் எடு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பின உடனே வாசல்ல இதுக்குன்னே தயாரா நிற்பான் லக்ஷ்மணன். டக்குன்னு சீதா தேவியை முன்னால வச்சு பெருமாள்கிட்ட சரணாகதி. இங்கே பெருமாள் அப்படிங்கிறது வந்து பெரிய பெருமாள் அப்படிங்கிறது ரங்கநாதன். அங்கே வந்து ராமாயணத்தில் ராமன், இங்கே ரங்கநாச்சியார் தாயார், அங்கே சீதா தேவி. இங்கே ராமானுஜன், அங்கே லக்ஷ்மணன். ராமானுஜன்னா ராம அனுஜன், அனுஜன்னா தம்பி, ராமனுடைய தம்பி. அங்கே ராமனோட தம்பி, இங்கே ராமானுஜன். இதே மாதிரி காட்சி ரிப்பீட் ஆகும். ராமாயணத்தில் வந்த காட்சி அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த சேர்த்து சேவையில் அப்படியே ரிப்பீட் ஆகும். இதோட பொருள் என்ன? இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறோம்? ஒன்று வந்து நமக்கு நடக்கிறதெல்லாம் பெருமாளுக்கும் நடக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பெருமாளை வந்து பக்கத்துலேயே வச்சு பார்த்தோமே, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நடக்கிறதோ, இல்லை ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் பெருமாளுக்கு நடக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுனால பெருமாள் வந்து நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு இல்லையா? கிருஷ்ணா தானே சொன்னான், என்னைய சாட்சியா வச்சுக்கோ, உன் பக்கத்துல நான் இருக்கிற மாதிரியே நீ சாட்சியா வச்சுக்கோ. அப்படி நீ வச்சுக்கும் போது உனக்கு வந்து தப்பு எது ரைட்டு எது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். துரியோதனன் வந்து கேட்கும்போது எனக்கு சூதாட தெரியாது, என் மாமன் சகுனி எனக்கு பதில் விளையாடுவான். ஆனா யுதிஷ்டர் என்ன சொன்னா, கிருஷ்ணனுக்கு இந்த சூதாட்டத்தை பத்தி தெரியவே கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான். இதே இது கிருஷ்ணனை சாட்சியா வச்சிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான், எனக்கும் சூதாட வராது, எனக்கு பதிலாக கிருஷ்ணன் ஆடுவான் அப்படின்னு இருப்பான். இதுதான் வந்து யுத்தம்ன்ட்ட கிருஷ்ணன் சொல்றான், என்னை சாட்சியா வச்சுக்கோ, உனக்கு ரைட் எது தப்புதுன்னு தோணும். அது மாதிரி சாட்சியா இது மாதிரி சம்பவங்கள்னால பெருமாளை நம்ம வந்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அது ஒரு அர்த்தம், பொருள். இன்னொன்று வந்து இந்த திருமணங்கள், தெய்வ திருமணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மாவோட இந்த பரம்பொருளோட கலக்கிறது தான் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது. அதோட சேர்றது தான் இந்த தெய்வ திருமணங்கள். இதுதான் அதோடைய பொருள்.
பங்குனி உத்திரம் ஸ்பெஷல். இப்போ இன்றைக்கி வந்து பெருமாள் பற்றி பார்த்தோம் இல்லையா, நாளைக்கு வந்து இன்னும் பிரசாதம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து முருகப்பெருமாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள். இதே மாதிரி முருகன் தெய்வான இல்லை, முருகன் வள்ளி திருமணம் எப்படி, அது வந்து அதுவும் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. முருகன் வள்ளி திருமணம் பார்க்கலாம். இப்போ வெந்துடுத்து பண்ணது இந்த தொட்டு பார்த்தா தெரியுது வெந்துடுத்து, பைத்தம்பருப்பு வெந்துடுத்து. இப்போ இது வந்து ஆர்கானிக் வெல்லம் தான் அது. ஸோ அதில் போட்டுறேன் அப்படி என்னென்ன மேலே இது வறுத்துன்றேன். அதே மாதிரி இந்த ஏலக்காய் தட்டி அது இது பண்ணின்றேன். ஆயிடுத்து. இப்போ வந்து சூடு ஆறினோடனே கெட்டியாகும். அப்போ வந்து வேணுன்னா பால் விட்டுக்கலாம். பால் விட்டுன்னு சாப்பிடலாம். பச்சை பால் காய்ச்சின பால், இதில் காய்ச்சின பால் தான் விடணும். ஆனால் இது கொஞ்சம் ஆறி இருக்கும். போடும்போது கரெக்டாக கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியாக பிடிச்சி அப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ.